ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாங்க. யாரெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல. புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஜெயலலிதாவுக்கு மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் என்ன பண்ணிச்சுன்னா தமிழ்நாட்டில் உதயமாச்சு. கமலா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் எத்தனையோ கட்சிகள் புதுசாக துவங்குறாங்க. அப்புறம் அமைப்புகள் துவங்குது. அப்படி இருக்கும்போது அந்த வரிசையில் இவரும் தனியா ஒரு புது கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு அப்படின்னு. இவர் பாத்தீங்கன்னா தலைவரா இருக்கும் பொழுது ஒரு சில ஏரியாக்கள்ல என்ன பண்ணிட்டாரு, ஸ்ட்ராங்கா என்ன பண்ணிட்டாரு, வேலைகளை செஞ்சுட்டாரு, தயாரிப்புகளை உண்டு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லணும். யார் அவரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிந்தவர் தான். ரொம்ப அறியப்பட்ட ஒருத்தர் தான். கண்டென்ட் நாயகன், பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவரா இருக்கும் பொழுது கொங்கு பெல்ட்ல பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராகவே என்ன பண்ணிட்டாரு, தன்னை நிலை நிறுத்திக்கிட்டாரு. மாபெரும் ஒரு தலைவர் அப்படின்றத என்ன பண்ணிட்டாரு, தன்னையே என்ன பண்ணிட்டாரு, உருவேற்றிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மாத்திரம் இல்லாம தனக்கு ஆதரவாளர்கள் என்ன பண்ணிட்டாரு, தயார் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். கொங்கு பெல்ட்ல மட்டும் இல்ல, தென் மாவட்டங்களையும் சரி, வட மாவட்டங்களையும் சரி, தனக்கான ஒரு ஆதரவாளர்களை, ஸ்ட்ராங்கான ஒரு ஆதரவாளர்களை அண்ணாமலை அவர்கள் சம்பாரிச்சிட்டாரு, தயாரித்து வைத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்தாரு. மதுரைக்கு வரும்போது அமித்ஷாவை காட்டிலும், அமித்ஷா மேடைக்கு வரும்போது பேசுனதை காட்டிலும் அண்ணாமலை அவர்கள் மேடைக்கு வரும்போது கைத்தட்டல், ஆரவாரம் என்றது கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. மேடையில இருந்தவங்களுக்கு அண்ணாமலைக்கு இவ்வளவு பெரிய ஆதரவாளர்களா, இவ்வளவு பெரிய ஆரவாரமா அப்படின்னு சொல்லிட்டு வானதி சீனிவாசன், எச் ராஜா, நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவங்க கூட வியப்பா பார்த்தாங்க. ஏன் அமித்ஷா அவர்களே வியப்பா பார்த்தாங்க. ஆஹா, இந்த மனுஷன் ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காப்பலப்பா, தமிழ்நாட்டு பாஜக மாநில தலைவரா போட்டு தமிழ்நாடு பாஜகவுக்கு உழைச்சாரோ இல்லையோ, தனக்காக தன்னுடைய ஆதரவாளர்களுக்காக பயங்கரமா உழைச்சி தயாரிப்புகளை ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு. வெளியில என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கோடி என்ன பண்ணிருக்காரு, சம்பாரிச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா அரசல் புரசலா பேசுற ஒரு விஷயம் இருந்தாலும் கொங்கு மண்டலத்துல மட்டும் இல்ல, வட மாவட்டம், தென் மாவட்டம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் தனக்கான ஆதரவாளர்களை அவர் தயாரித்து வச்சாரு தலைவரா இருக்கும் பொழுதே அப்படின்னு தான் சொல்லப்படுது. சோ அந்த வகையில இங்க பாஜக அண்ணாமலைக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னா கொடுக்கவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஆளுநராகவோ இல்ல ஒரு எம்பி ஆகவோ இல்ல ஒரு இணை அமைச்சராகவோ ஏதோ ஒருத்தரையும் இவர் என்ன பண்ணல, அண்ணாமலை அவர்களை பண்ணல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் மேல லாஸ்ட் மினிட்ல ஏகப்பட்ட அலிகேஷன் அமித்ஷா அவர்களுக்கு என்ன பண்ணிருக்கு, போயிருக்கு. அதன் காரணமாகவே அண்ணாமலையை ஓரம் கட்டணும் அப்படின்றதுக்காக தான் பாஜக அதிரடியான முடிவுகளை எடுத்தாங்க. அந்தபடி அண்ணாமலை அவர்களை ஓரம் கட்டுனாங்க. ஓரம் கட்டுனாலும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் சும்மா இல்ல. பொழுதே அமித்ஷா மேடையில் இருக்கும் பொழுதே அண்ணாமலைக்கு அந்த அளவுக்கு ஆரவாரம் கொடுக்குறாங்க, கைத்தட்டல் கொடுக்குறாங்கன்னா அப்ப அமித்ஷாக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருக்குல்ல. இது அமித்ஷாக்கு மட்டும்தான் இல்ல, நாளைக்கு மோடியே வந்தாலும், மோடியும் அண்ணாமலையும் நின்னாலும் அண்ணாமலைக்கு வருகிற கைத்தட்டல் அதிகமா இருக்கும் அப்படின்றது தான் நிதர்சனம். ஒண்ணு தமிழ்நாட்டுல அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணிருக்காரு அண்ணாமலை அவர்கள் தயாரித்து வைத்து விட்டார் அப்படின்றதா சொல்ல போகுது. இன்னும் சொல்ல போனா இங்க அண்ணாமலைக்கு பாஜகவுல சரியான இன்னும் அங்கீகாரம் கொடுக்கவே இல்லை. அது மாநில தலைவரா இருக்கட்டும், இல்ல வானதி சீனிவாசனா இருக்கட்டும், தமிழிசை போன்றவர்களா இருக்கட்டும், யாருமே அண்ணாமலையை மதிக்கிறதால. ஏன் இவ்வளவு, ஏன் அண்ணாமலை அவர்களை வானதி சீனிவாசன் என்ன சொன்னாங்க, அண்ணாமலை பேசுற கருத்தெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க, அவர் ஒன்னும் மாநில தலைவரா இல்ல, அவர்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஆளெல்லாம் கிடையாது, அதனால அவர் பேசுறதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு அதிமுக தொண்டர்களுக்கும் பாஜக நிர்வாகிகளுக்கும் வானதி சீனிவாசன் சொல்றாங்க, அறிக்கை விடுறாங்க. அப்போ அண்ணாமலைக்கான பவர் இங்க கம்மியாயிருச்சு அப்படிதான் சொல்ல போனோம். ஆனா ஒண்ணு, பாஜகவை இங்க அண்ணாமலை அவர்கள் வளர்த்திருக்கிறாரு அப்படின்னா அது கொஞ்சம் ஏத்துக்கொள்ள வேண்டிய விஷயமா தான் இருக்கு. ஆனா அதே சமயம் இங்க பாஜகக்குள்ள அண்ணாமலை அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கல, அங்கீகாரம் தரமாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஏத்துக்க கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது அப்படின்னு பாஜக நிர்வாகிகள் இல்ல, அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க, தெரிவிக்கிறாங்க. பாஜக காரங்களும் இதை ஒத்துக்கிறாங்க, வேற வழி இல்ல. ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு எந்த அளவுக்கு உழைச்சாரு அப்படின்றது ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒவ்வொரு பகுதியிலும், ஒவ்வொரு ஒன்றியத்திலும் இருக்கிற பாஜக காரங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா பாஜக காரங்களும் சொல்றாங்க. அந்த சமயத்துல இங்க உரிய அங்கீகாரம் அவருக்கு கொடுக்கவே இல்லை, பாஜக அவரை நிராகரிக்கிறாங்க, அவருடைய பேச்சை நசுக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழும்பியிருக்கு. இதன் மத்தியில தான் தன்னுடைய ஆதரவாளர்களை அண்ணாமலை அவர்கள் ரகசியமா சந்தித்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் தன்னுடைய ஆதரவாளர்களை ரகசியமா சந்தித்து ஆலோசனையில் ஈடுபடுறாரு. இதனுடைய வெளிப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியா ஒரு கட்சி ஆரம்பித்து அதுல சீமானவர்களையும் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் எல்லாரையும் இணைத்து மூன்றாவது ஒரு அணியை உருவாக்கணும், அதுல டிவிக்கே சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனாலும்
பாஜகவிலிருந்து பிரிஞ்சு இவரு தமிழ்நாட்டுல ஒரு கட்சி என்ன பண்றாரு, ஆரம்பிக்க போகிறார். அண்ணாமலை தலைமையிலான ஒரு கட்சி புதுசா உருவாக போகுது, உதயமாக போகிறது அப்படின்றது தான் இப்போ அரசியல் வட்டாரத்துல பேசும் பொருளா இருக்கு. இது கூட இந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலை இந்த கட்சி சந்திக்கும், அண்ணாமலை தலைமையிலான கட்சி சந்திக்கும் அப்படின்றதா நிதர்சனமான உண்மையா இருக்கு. இந்த கட்சியில டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சீமான், இன்னும் தமிழக வெற்றி கழகம் போன்றவர், பாமக போன்றவர்கள் எல்லாம் இணைவாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு, பேசும் பொருளா இருக்கு. இது எப்படி அடுத்த கட்ட லெவலுக்கு அண்ணாமலை அவர்கள் எடுத்துட்டு போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது மாத்திரம் இல்லாம பாஜகவை பகைச்சுக்கிட்டு எப்படி இவரு தனியா கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி இருக்குல்ல. இதன் மத்தியில பாஜகவை பகைச்சுக்கின்னு அண்ணாமலை எப்படி தனியா கட்சி ஆரம்பிக்க போறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதை எல்லாத்தையும் அண்ணாமலை அவர்கள் எப்படி சந்திக்க போகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மத்தியில ரஜினி அவர்களும் அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்ற ஒரு செய்தியும் என்ன பண்றதுக்கு வந்திருக்கு. சோ ரஜினிகாந்த் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகளும் அவசர அவசரமா சந்திச்சாரு, நிர்வாகிகளை நியமிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரஷர் காரணமாக பேக் வாங்கிட்டாரு. ஆனா என்னுடைய சப்போர்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் ரஜினி தரப்புல இருந்து வருகிற தகவலும் நமக்கு என்ன பண்ணுது, உறுதிப்படுத்துது. சோ ஆக மொத்த இங்க அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்ட்ரக்சரோட தான், ஒரு செட்டப்போட தான் என்ன பண்றாரு, பாஜக மாநில தலைவரா அண்ணாமலை அவர்கள் இருந்த போதே எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காரு, ஸ்ட்ரக்சர் உண்டாக்கி வச்சிருக்காங்க. நாளை பின்ன நம்மள இது மாதிரி செய்வாங்க, நம்மள இது மாதிரி பண்ணுவாங்க, பாஜக நம்மள இது மாதிரி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களுக்கு பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் ஆலோசனை சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில இப்போ அண்ணாமலை அவர்களை இயக்குறது வேற யாரோ ஒருத்தர் அப்படின்றது மட்டும் தெல்ல தெளிவா தெரியுது. அந்த யாரு அப்படின்றது இது வரைக்கும் தெரியல. ஆனா இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் தலைவரா இருக்கும் பொழுதே இங்க ஒரு ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்திட்டாரு. இப்போ அடுத்ததா அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு, புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு தேர்தலில் நின்று அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இதுக்காக டிடிவி தினகரன், ஓபிஎஸ், தமிழக வெற்றி கழகம், பாமக, ரஜினிகாந்த் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் இதுக்கு அவங்களுடைய சப்போர்ட் இருக்கிறதாகவும் தகவல் வருது. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவரா இருக்கும் பொழுதே இங்க ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து என்ன பண்ணிட்டாரு, தயாரித்து வச்சுட்டாரு. அதன் அடிப்படையில ஒரு கட்சியை புதுசா ஆரம்பிக்க போறதா தகவல் வந்திருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.